அதேதான். ஒண்ணு இல்ல காயத்ரி, எல்லாருக்குமே பொறாம வியானா அழகா இருக்குன்னு வியானாக்கு சொல்லிட்டு. இப்ப எப்படி எடிட்லாம் போடுறத வச்சு பார்த்தா வியானா இந்த வாரம் வீட்டுக்கு போயிரும் போலயே. ஓட்டு ஒண்ணும் நான் வரலையாட்டுக்கு. போகாதுங்க, நீ இல்ல போகுங்கிற. வாய்ப்பே இல்ல. போகாதுன்னு தான் நான் இந்த அந்த edit. அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபேமிலி வீக் வரைக்கும் அட்லீஸ்ட் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. வியானாலாம் தூக்கினா Actually கூட என்னன்னா, ரம்யாவை அந்த பொண்ணு பேரை இப்ப சொல்லிட்டேக்கல்ல. எங்க ஒரு நிமிஷம் சாரி. ஓ இப்ப ப்ரோ என்ன வந்துட்டாரு. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஒரு செகண்ட். எங்க அம்மா வாங்க பார்த்தா அலன். அடிப்பாங்கன்னு சொல்லிட்டேக்கல்ல. ஃபேமிலி இல்ல வீக்ல வந்து அம்மா அம்மா அடிக்கணும் சொல்லாதீங்க. அதுக்காக அம்மி வச்சிருப்பாங்க. அம்மி பார்த்தா அம்மி. என்ன நினைப்பீங்க? எஸ், அது அம்மி. அம்மி, அம்மா இல்ல. அதுதான் வந்து அடிக்கணும்ல ஃபேமிலி வீக்ல. அதுக்காக அதேதான். கண்டிப்பா அந்த ஃபேமிலி வீக் வரைக்கும் அந்த பொண்ணு வச்சிருப்பாங்க. சிவானி அவங்க அம்மா வந்து லெஃப்ட் I அண்ட் was ரைட் about to வாங்கினாங்களா? say சுபாக்கா, சிவானியோட அம்மா இது பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீன் தான் எதிர்பார்க்கறாங்க லாஸ்ட்லியாவோட போல. அம்மா அப்பா வந்து பண்ணாங்கல்ல, அது வேற நடக்க இல்ல வேண்டாமா? எனக்கு புரியல. அவங்க மொத்தம் ஒரு திட்டல பொண்ணு வந்து ஆக்சுவலா வீட்டுல அடி லாஸ்ட்ல. வாங்கணும், திட்டு வாங்கணும். என்ன ஒரு நல்ல எண்ணம். ஐயோ, எங்களுக்கு இல்லைங்க, நம்மளுக்கு விஜய் அந்த டிவி நல்ல காரனுக்கு. எண்ணம் விஜய் எங்களுக்கு இல்ல. டிவிக்கு. பிச்சு போடுவேன் எக்ஸாக்ட்லி அவனைய. சுபாக்கா, ஹைஃபை. எங்களுக்கு என்ன இதான் அவங்களுக்கு வேலையா? முட்டு கொடுக்காதீங்க விஜய் டிவி காரங்களுக்கு. அவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, சொல்லுங்க அவங்களுக்கு அலன் முட்டு கொடுத்தாதான் எங்க வீட்டுல சாப்பாடு போடுவேன்னு சொன்னாங்க, அதனால முட்டு கொடுக்குறோம். இருங்க. இப்போ இவர் வந்து சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ஆலன் ஏதோ சொல்றாரு. ஆலன் உங்க ப்ரோ அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, மாஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து திவாகர் பத்தி ட்வீட் போடாதீங்க. என் அக்கவுண்ட்ல அதான் ஆச்சு. என்னாச்சு என்னதான் சொல்லுங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க? என் மெயின் அக்கவுண்ட் இருக்குல்ல, ஆமா, என் மெயின் அக்கவுண்ட்ல திவாகர் பத்தி ட்வீட் போடும் போதெல்லாம் மாஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணும் போதெல்லாம் அந்த உங்களுக்கு வருதுல ஒரு பிரச்சனை, ஆமா, அதெல்லாம் எனக்கு வரும். நான் சொன்னேன் பூர்ணி சொன்னப்ப I'm நம்பல. sorry. என்ன எனக்கு பிரச்சனை? I என்னன்னா was watching live. ஜஸ்ட் 1 செகண்ட் காயத்ரி. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான்லாம் இப்ப ஆள்னாச்சு ஒரு திவாகர படி ஒரு நாளைக்கு 10 ட்வீட் போட வச்சுக்கோங்களேன், அடிச்சா ஓகே. என்னையும் மதிச்சு ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னா எனக்கு அது பெருமையா தான் இருக்கு. ஓகே, நாமளும் ஃபேமஸ் ஆகிறோம்டா, நாமளும் லாரி மேல ஏறுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க நல்லா அடிங்க. ப்ளூடிக் இருந்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுங்க. நானும் அப்படிதான். அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடும். எனக்கு பிரச்சனை கிடையாது. சி, எனக்கு மெயின் ஐடியா வேணாம் குப்பைன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி நடிச்சுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இல்ல, ஓகே. ஆமா கரெக்ட் தான். இப்பதான் காசுலாம் போட்டிருக்கேன். கம்பு சுத்தாதீங்க. கரெக்டா சரியா போச்சா? சரியா போச்சு. ரைட்டு. இது மனுஷங்களா? உண்மையக்கா, உங்களை கடைசியா ஒரு வாட்டி ஸ்பேஸ்ல பாத்துக்கிறோம்க்கா. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் மௌனம் கஷ்டப்பட்டு இப்பதான் ஃபாலோவர்ஸ் ஏத்துறேன் நானு. மனசாட்சி இல்லையா? எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்து ரிப்போர்ட் அடிச்சாலும் யூஸ் இருக்கும். இருக்கிறதே ஒரு 1000. அதுக்குமா ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட்? அந்த குரூப் வந்து உட்கார்ந்துட்டு அந்த ஒரு ட்வீட் எடுத்து போட்டுருவாங்க. போட்டு அப்படியே வரிசையா எல்லாருமே ரிப்போர்ட் அடிப்பாங்க. சிஸ்டம் உடனே வந்து நீங்க மோசமான ஆளுன்னு நம்பிட்டு உங்களை வந்து கொஞ்சம் உங்க ட்வீட்ஸ் ஹைட் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் நீங்க போடுற ட்வீட்டை வந்து போட விடாது, எல்லாமே ஸ்லோவா லோட் ஆகும். அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்க நிஜமாவே 100 பேர் கரெக்ட். Alan, how many people would be reporting for 100 பேர் 200 பேர் அடிப்பாங்க. 200 பேர் ஈஸியா. அத்தனை பேரா வெட்டியா இருக்காங்க? குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்கடா இந்த ஐடிக்கு ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வெட்டியா இருந்தா காயத்ரி அக்கவுண்ட் இருக்கு, அடிச்சு விடுங்க ப்ளீஸ் எனக்காக. ஆனா ப்ளூடிக் அக்கவுண்ட் கூட போகுமா ஆலன் ப்ரோ? ப்ளூடிக் கொஞ்சம் லேட்டா தான்டா போகும். உனக்கு ப்ளூடிக் ஐடிஸ் அடிச்சாதான் போகும். ஓகே. அப்ப அவங்க இப்ப ஆலன் சொன்ன மாதிரி செக் பண்ணுவாங்க தானே அவங்க என்னையோட? காசு கொடுத்து ப்ளூடிக் போட்டா உடனே வந்து உங்களை ஜாலியா விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? இது வரையும் கூட அவங்களுக்கு ஐடியா இருக்காது. நீங்களே ப்ளூடிக் போட்டவங்க வந்து அடிச்சா ரிப்போர்ட் அடிச்சா ஆகும்னு சொன்னோன்னா இப்ப மெனக்கெட்டு போட்டு வந்து அடிக்க போறானுங்க. பின்ன எதுக்கு சொல்றேன்? நான் சும்மாவா சொல்றேன்? இல்ல, ஆலன் ப்ரௌன் சொன்னார் இல்லையா, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க நம்ம ட்வீட்லாம் உண்மையிலேயே இந்த பொண்ணு வந்து இந்த ஐடி வந்து பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஐயோ பூர்ணி, அப்படி கிடையாது. நீங்க என்ன நினைச்சீங்க? அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்பெசிபிக்கா ஒரு வேர்டு இல்ல 2 வேர்டு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ காஸ்டிஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டை மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயாவது நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு ஃபுல்லா செக் பண்ணி தூக்கிடுவாங்க உங்களை. அவ்வளவுதான். இல்ல பூர்ணி, நீங்க வந்து லேட் டிலே தான் பார்த்தா அவர் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒருத்தர் வந்து அவரோட ஒரிஜினல் ஐடியா வந்து விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு அலனு. ஆனாலும் வந்து இந்த மனதைரியத்தை வந்து பாராட்டுறோம் ப்ரோ அலன். அப்ப ஆலன் அந்த ஐடியா திருப்பி உங்களால எடுக்க முடியாதா?
எடுக்க முடியும். நான் அப்பீல் போட்டேன். லேட் ஆகும்னு சொன்னாங்க. பட் வந்துரும். எனக்கு பிரச்சனை என்னன்னா, ஓகே அது ஓகே ஒரு இஷ்யூவே கிடையாது. அது வெறும் ஐடி தானே. அத வச்சு என்ன என் பொழப்பா நடக்குது? கண்டிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலன்னா யாருக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். உங்க ஃபேஸ் வேல்யூ தான் ப்ரோ. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு ஃபாலோ யூ ஜஸ்ட் லைக் இல்ல தட். அதெல்லாம் ஐயா அது எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஜாலியா வருமா, பேசணுமா, பிக் பாஸ் முடிஞ்சோடனே போனோமான்னு நான் காணாம போயிடுவேன் பிக் பாஸ் முடிச்ச அப்புறம். நான் ஆலன் ப்ரோவோட ரியாக்ஷன்லாம் பார்ப்பேன் யூடியூப்ல. அது நல்லா இருக்கும். அது சொல்லணும்னு இருந்தா ரொம்ப நாளா இன்னைக்கு சொல்லிட்டேன். நன்றி. நான் திருப்பி போட ஆரம்பிச்சிடுவேன். பிசி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதை ரெடி பண்ணிட்டு திருப்பி போடுறேன். சரிக்கு வினோத் படத்தை பாத்தீங்களா? அந்த டை பேட்டரு நான் பார்த்தேன். அதுதானே அல்டி செம்மையா இருந்துச்சு. சீரியஸா வந்தாப்ல. சீரியஸா வந்து டை தான் கட்ட போறாருன்னு நினைச்சேன். அப்படியே போட்டு ஒரு நாட்டை போட்டு கிளம்பிட்டாரு. அது முடிச்சிட்டு கையை கட்டி நின்னாரு பாரு. எனக்கு அதான் ஹைலைட். அது முடிச்சிட்டு அவர் கையை கட்டி நின்னாரு பாரு. உடனே சம்மதிப்பா எனக்கு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு திருவள்ளுவர் பத்தி அவர் பேசுனதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஒரே நிமிஷம் அலன் ப்ரோ, அந்த திருவள்ளுவர் வீடியோ வந்து கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. யாராச்சும் மேல அப்படியே பின் பண்ணுங்க, பின் போடுங்க. சபாதி கேட்டாப்ல பாத்துங்க இந்த வீடியோவை. அப்புறம் வந்து இந்த அவங்க அந்த ட்ரியோ கண்டென்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. கனி, அரோரா, வினோத் அவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி போய் பேசுறதுக்கு வந்து செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லுவாங்களா? அதுக்கு வந்து வினோத்ல ஐயோ அப்ப அரோரா செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஒன்னே அரோரால ஐயோ மேம் அப்ப நாள்ல இருந்து நீங்க வரமாட்டீங்களா? அது சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அந்த குரூப்பே ஒரு மாதிரி சூப்பரா இருக்காது. ப்ரோ நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ண மறந்துட்டீங்க ப்ரோ. அங்க ஒரு முக்கியமான ஆள் இல்ல. அதனால அந்த இடம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் ஃபுல் வன்மம் ரஞ்சித். நான் சொல்றேன் பாருங்களேன், கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி போய் தான் கட்சியில வினோத் அடி வாங்க போறாரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. அது எல்லாம் கொஞ்சம் திடகாத்திரமா இருங்க. பாத்துக்கலாம். வேற என்ன பண்றது? இல்ல அது அது லைட்டா மேலோட்டமா தான் ப்ரோ சொல்றாரு. நேத்து என்ன சொல்றாரு, நீ கேட்டா கேளு, கேட்காட்டினா போ அப்படிங்கிற மூட்ல தான் அவர் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி தெரியல. இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து கானா வினோத் வந்து இவர்கிட்ட லைக் வாட் பார்வதியும் அமித்தையும் வச்சுட்டு பேசியிருப்பாரு. அந்த இடத்துல கமருதீனை ரொம்ப நல்லா பத்தி பேசியிருப்பாரு. அவன் தான் அந்த பையன் அஃபெக்ட் ஆறான்னு தெரியுதுல்ல, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு பார்வதி கிட்ட நல்ல பாயிண்ட்ஸ் நான் வச்சிருப்பாரு. எக்ஸாக்டா சொல்லட்டுமா? இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. இத நீங்க வெளியில போய் பேசி தீர்த்துக்கங்க. இங்க பண்ணாதீங்க. இங்க வந்து என்ன வேலைக்காக வந்தீங்களோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்வதிக்கு மட்டும் சொல்லல, கமருதீனுக்கு தான் சேர்த்து அந்த சொல்லியிருப்பாரு. கரெக்டா? யார் என்ன கேட்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லி. எஸ் அதுதான். இங்க வந்து எதுக்காக வந்தீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கன்னா உடனே பார்வதி ஹிஹின்னு சிரிச்சுட்டு ஓகே அப்படிங்கும். அதுக்கு இவரு சமித் சொல்லுவாரு, அததான் அவங்க ட்ரை பண்றாங்க, முடிய மாட்டேங்குது, மேக்னெட் மாதிரி திருப்பி திருப்பி சேரதான் பாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சு அவர் சொல்லி காமிப்பாரு. இல்ல இங்க பிரச்சனை அது கிடையாது. இப்போ வரைக்கும் அவரு கரெக்டா தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிளேஸ் பண்றாரு. அது ஓகே தான். ஒரு இடம் வரும், கண்டிப்பா வரும். அது கமருதீன் குறிச்சே வரும். அந்த இடத்துல அவர் எந்த பக்கம் நிக்கிறாருன்றது அதுதான் டிசைட் பண்றோம். அதுதான் எனக்கு பயமாவே இருக்கு. வேற எந்த பயமும் எனக்கு இல்ல. அந்த ஒரு கண்டிப்பா 100% செம்மையா இருக்கும். வெறியா இருக்கும். ப்ரோ கவலைப்படாதீங்க, நான் சண்டா போடுறேன், கவலைப்படாதீங்க. ஆப்போசிட்ல நின்றாருன்னா செம்மையா இருக்கும். ப்ரோ நேத்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒரு பெரிய காமெடி பண்ணிருப்பாரு வினோத். இல்ல நீங்க பேசுங்க. சாரி. இல்ல ஓகே சரி. அவரு இல்ல அந்த பாயிண்ட் என்ன, இப்ப வந்து ப்ரோ வச்சாரு இல்லையா அலன் ப்ரோ, இந்த மாதிரி எந்த பக்கம் நிக்க போறாருன்ட்டு. எனக்கு என்ன லைட்டா கொஞ்சம் பயம்னா, அவரை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எது லைக் எக்ஸாம்பிளா நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வர போறேன்னா, அந்த சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் பண்றதே ஃபர்ஸ்ட் வந்து திவாகர் வந்து லைக் இப்போ திவாகர் வந்து வாட் கரெக்டா தான் பண்ணாரு, நல்லா பண்ணாரு அப்படி இப்படின்னு பேசின்றவர். அப்புறமா வந்து சாண்ட்ரா வந்து போய் பேசி அப்படியே மாத்திட்டாரு. ஆமா கரெக்ட், அவர் இன்னும் பண்ணிருக்கலான்ட்டு அப்படியே பிளேட்டை மாத்தினாரு. அந்த இடத்துல ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. எனக்கு அது புரியுது. ஆனா அந்த இடத்துல இவங்க சொன்னதுல ஒரு நியாயம்
பட்டுச்சு அவருக்கு, அதனால இந்த பக்கம் பேசினாரு. இந்த பக்கம் பேசின போது அதுல ஒரு நியாயம் பட்டுச்சு, அதனால அந்த சைடு பேசினாரு. எனக்கு அங்கதான் பிரச்சனை. அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அவர் நடுநிலையா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. கரெக்டா ஒரு பக்கம் நிக்கணும்ன்றதுதான் அவரோட பிரச்சனை. அது அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. வினோத் ஜெயிக்கிறது தடுக்கவே முடியாது. ஐ எம் சாரி தமிழ் கிளிட்ஸ், நீங்க பேச வந்தீங்க அப்பயே. இல்ல நான் அதுக்கு முன்னாடி ஆலம் ப்ரோட்ட ஒண்ணு கேட்கணும் ப்ரோ. இங்க கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த கண்டஸ்டன் எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களே, அது என்ன தப்பா வருமா என்ன? ஓ வந்துருவாருல ஐயோ எனக்கு தெரியல ப்ரோ, அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. இது சமூகத்தின் கேடு இல்ல இது. ஐயோ என்ன பண்றது? எனக்கு இப்ப வந்து கீர்த்தி சுரத்தை வந்து போடுங்க, நீங்க தம்பல போடுங்க. இது தப்புங்க, தப்பான விஷயம். அதுக்கு இந்த வைராஜா ஒரு மீம் போட்டிருக்காரு பாத்தீங்களா? நான் செதறிட்டேன், சரியான சிரிப்பு எனக்கு. அந்த செந்தில் மீம் போட்டு முரட்டு பண்ணது. பதனி ஆனா ஆக்சுவலா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், இந்த டாஸ்க்ல மட்டும், அதாவது இந்த கெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் வரலா இருக்குல்ல, இதுல மட்டும் இந்த சீசன்ல வினோத் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட் எல்லாம் எவ்வளவு கொடூரமா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒருத்தர் தான் தனி ஒரு ஆளா ஃபுல்லா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல ஷோவை. அதான் இன்னொருத்தரும் சொன்னார் எனக்கு, இந்த ஷோ உள்ள இருக்கிற ஒருத்தரே சொன்னார் எனக்கு, இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு டிஆர்பி, ஆனா ஒரு ஆளா தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காப்புல வினோத் அப்படின்னு சொன்னாப்புல. அவங்களோட இதுலயே பேசிக்கிட்டாங்களா? அது உண்மை. ஷூட்டிங் போயிருந்தோம்ல சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு. ஆமா. அப்போ அங்க வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ற ஆட்கள் வந்து கொஞ்சம் டிலேடா விட்டாங்க. மழை பெஞ்சது, பிளஸ் லேடிஸ் அண்ட் பசங்க, சின்ன பசங்களை முன்னாடி அமிச்சிட்டு ஜென்ஸ் எல்லாம் வெளில நிக்க வச்சிட்டாங்க. ஸோ சீட்டிங் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சேர்லாம் பின்னாடி போட்டு, செட்டுக்குள்ள சேர்லாம் பின்னாடி போட்டு எங்களை லேட்டா தான் உள்ள அமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட எண்டுல தான் எங்களை உள்ள அமிச்சாங்க. அப்போ ஆர்கனைஸ் பண்ற ஒருத்தர் எனக்கு தெரியும், அடிக்கடி போறோம்ல, ஸோ கொஞ்சம் க்ளோஸ். அவர் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன இது இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு என்னங்க தெரியும், ஷோ வந்து டிஆர்பில 3 நாள் தொடர்றதுக்கே முக்கின்னு இருக்கு, ஆனா இவ்வளவு கூட்டம் இதுக்கு வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவர் வாயால அவரே சொன்னாரு, கானா வினோத் இல்லைன்னா இந்த ஷோல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவரே சொன்னார். அந்த டைரக்ஷன் டீமுக்குள்ள இருக்கிற ஆளே சொன்னாரு. இதை நான் வந்து ஸ்பேஸ்ல எனக்கு ஷேர் பண்ணேன். ஆமா, இன்னொன்னு, ஏன்னா ஒரு ஷோக்கு வைராலிட்டின்றது ரொம்ப முக்கியம். இந்த பிக் பாஸ் ஷோட ஆடியன்ஸை கூட்டு வரதுக்கோ, இப்ப நீங்க வைராலிட்டின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷோல வேற எதுவுமே இயங்காது. இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு இவர் இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜு வருது இல்ல, இதை கேட்கணும் அப்படின்னு போய் கூட்டம் கூடுதல்ல போய் உட்காடுறாங்களா, அதுக்கு காரணம் அந்த ஷோவை அவங்க பாத்துக்கணும். அந்த ஷோவை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு கிரௌட் புல்லர் தேவை. எப்படி சீசன் 3க்கு வந்து ஒரு சாண்டியோ, அந்த மாதிரி இந்த சீசனுக்கு சீசன் 3ல நிறைய கிரௌட் புல்லர்ஸ் இருந்தாங்க சாண்டியோட சேர்த்து. சாண்டி பீக்கா இருந்தாப்புல அதுல. ஆனா இதுல வந்து அல்டிமேட்லி ஒரே ஒரு ஆளா ஷோவை புடிச்சு தாங்கிட்டு இருக்காப்புல அவர். எப்படி வந்து இந்த 7வது சீசனை பிரதீப் ஆண்டனி தாங்கினாப்புல, அந்த மாதிரி கிளியரா ஸ்ட்ராட்டஜி அதுன்னு. இவர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லா வந்து ஒரு ஃபன்னு வைபு ஜாலி என்டர்டைன்மெண்ட்னு அந்த ஷோ மொத்தையும் கிட்டத்தட்ட தாங்கிட்டு இருக்காப்ப. அண்ட் முக்கியமா நான் வேற ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா எல்லாருமே அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் பத்தி நிறைய பேசணும், வினோத் பண்றது அப்படின்னு. பட் அது இல்லாம ஒரு சம மேட்டர் ஒண்ணு பண்றாப்புல அவர். என்னன்னா, இந்த கூட இருக்கிற ஆட்களை வந்து ஒரு ஷோமேனோட குவாலிட்டியே என்ன, ஒரு கலைஞனோட குவாலிட்டியே என்ன அப்படின்னா, வெளிச்சம் ஏன் ஒருத்தன் மேல மட்டும் விழுகக்கூடாது, அந்த வெளிச்சத்தை பகிர்ந்தளிக்கிறது தான் ஒரு கலைஞனுக்கான குவாலிட்டி. அவர் அதை பயங்கரமா பண்றாப்புல. அதை ரொம்ப சீரியஸா. இப்ப நான் வட்ட என்னோட இது சொல்லுவாங்க, என்னத்துல ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிக்கிட்டே இருக்காங்க, மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க, இந்த ஷோல என்ன இருக்கு பாக்கறதுக்குன்னு. நான் இந்த சீசன் ஆரம்பிச்சப்ப சுத்தமா எனக்கு எதுவுமே இல்லை. நான் ஒருத்தரை பார்க்க சொல்லியிருந்தேன், அவர் 10 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட கேட்டாரு, என்னங்க இந்த ஷோ போய் பார்க்க சொன்னீங்க, அது இது வரைக்கும் அவர் பிக் பாஸே பார்த்தது இல்லை. எனக்கு கிண்டல் பண்ணாரு. நான் அப்ப சொன்னேன், நீங்க ஷோ ஒரு வாட்டி பாருங்க, அதுல இருந்து படிப்பினைகள்லாம் நம்ம கத்துக்க அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும், நம்ம அதுல இருந்து இன்ஃபர் பண்ணிக்கிறது தான் இருக்குன்னு சொன்னேன். அப்ப இல்லைன்னாரு. ஆனா எனக்கு ஒரு 3 days 4 daysக்கு முன்னாடி ஒரு மேட்டர் நடந்துச்சு. அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது சம மேட்டர். அது என்னன்னா, அமித் வந்து வெளியே உட்காந்து புலம்பிட்டு இருப்பாரு விக்ரம் கிட்ட. எனக்கு என்னன்னே தெரியல, இந்த கேமுக்கு நான் லாய்க்கு இல்லாதவனு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி செம்ம பாயிண்ட் ஒன்று சொல்லுவாரு. அந்த மொத்த எபிசோட் இருக்குல்ல, அது கிடைச்சிச்சுன்னா அது வந்து நான் அதை வச்சு தனியா ஒரு ரைட் அப் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா
அவர் வந்து சொல்லுவாரு, அமித் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி, நான் நினைக்கிறேன் இப்ப சாப்பாடு அவர் உள்ள வந்து சாப்பாடு கேட்டிருப்பாரு, அதுக்கு வந்து ஏதோ அசிங்கப்படுத்திருப்பாங்க, அது எதுவுமே கேட்காம வந்திருப்பாரு. அதுக்கு இந்த எதுவுமே அவர் செய்யாத ஒண்ணு செஞ்சுதான் சொல்லுவாங்க. அப்ப அவர் எதுவுமே கேட்காம வந்திருப்பாரு. அப்ப விக்ரம் கேட்பாரு அவர்கிட்ட, ஏங்க நீங்க அங்க பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்ல நான் அங்க பேசல, ஏன்னா எனக்கு இது ஆக்சுவலா ஒரு மேட்டர் கிடையாது. ஐ திங்க் ஐம் ப்ரிவிலேஜ்டு, நான் ரொம்ப ப்ரிவிலேஜ்டா இருக்கேன் நான், அதனால எனக்கு சாப்பாடு கஷ்டமே கிடையாது, நான் அதை பார்த்து வளரல, நான் எனக்கு நல்லா கிடைக்குது, இப்ப நான் இங்க இல்லாட்டி கூட நான் வெளியே போய் சாப்பிட்டுக்குவேன் அதை. ஸோ மேபி ஏதோ ஒரு இதுல வந்து நம்மளோட என்னோட ப்ரிவிலேஜ்ன்னு இந்த மாதிரி சண்டை போட விடாமையோ, இல்ல இது நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சே, நம்ம எதுக்கு போய் இதுக்காக சண்டை போடணும், நம்ம ஒரு ரொம்ப என்னோட வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு இதை எப்படி அணுகிறதுனே தெரியல அப்படின்னுவாரு. எனக்கு அந்த அதை முடிச்ச அடுத்து எப்படி அங்க கரெக்டா வந்தாருன்னு தெரியல, பட் கரெக்டா வினோத் வருவாரு. அதாவது எக்ஸாக்டா அவரு எந்த ப்ரிவிலேஜ வந்து சொல்லுவாரோ, அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்காத ஒருத்தர் வந்து அங்க இருந்து வந்து கால் அவுட் சூப்பரா சொல்லுவாரு. அவர் டப்புன்னு பொட்டல் அடிச்ச மாதிரி புரிய வச்சுட்டு போவாரு கானா வினோத். டக்குன்னு வருவாரு, வந்துட்டு அங்க அவங்ககிட்ட, சார் உங்களை கேக்குறாங்களே சார், நீங்க வந்து அவங்கள பார்த்து எதுவுமே கேட்காம பண்ணிட்டீங்களே, ஏன் சார்? என்ன, இல்ல சார் நான் அது என்னன்னு கேக்குறது, அப்படி இல்ல சார், நமக்காக நம்ம தான் பேசணும், நம்ம வந்து நம்ம அதை பேசாட்டி நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, நீங்க அதை பேசுங்க. இல்ல சார் நான், அப்போ அவர் இன்னொன்னு சொல்லுவாரு செம்ம மாட்டோம், அதுதான் வந்து அந்த அந்த கான்வர்சேஷன் ஹைலைட்டே அதான். அவர் சொல்லுவாரு, சார் ஆனா எனக்கு இவர்கிட்ட என்ன தெரியுமா சார் பிடிச்சிருந்தது, அவர் போய் அவர்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி அவங்க கத்துறாங்க என் முன்னாடி, ரொம்ப இதுவா பண்றாங்க, எனக்கு அதை பார்க்கும்போது பாவமா இருக்கு, ஐயோ பாவம் இவங்க பேரை கத்துக்க போறாங்களோ அப்படின்ட்டு இருக்கு, ரொம்ப நல்ல மனுஷன் சார் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே சொல்லுவாரு, ஆனா அது பத்தாது சார், நீங்க என்ன சொல்லணும்னா அப்படி மனசுல நினைச்சுக்க கூடாது, உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு, நீங்க வெளியில சொல்லிடணும் அதை அவங்கள பார்த்து, நீங்க பாத்துக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருங்க சார், என்ன நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது ஆடியன்ஸ்க்கு தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வெளியே சொல்லிருங்க, அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிருங்க அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு அந்த இடத்துல இருந்து. ஓகே நான் போய் உங்களுக்கு எல்லாம் பேட்டரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. செம்ம ஆக்சுவலா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கரெக்ட் எக்ஸாக்டா அதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் முன்னாடியே அவங்க அந்த ப்ரிவிலேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாரு அவரு. ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒருத்தர், நான் இப்ப இந்த சட்டையை போடுறதா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கும்போது ஒரு அசால்ட்டா வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன், சார் தோணுச்சுன்னா கேட்ட வேண்டியதான் சார், முகத்துக்கு மேல நேரம் கேட்ட வேண்டியதான், வார்த்தைகள் கேட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போவாரு. அந்த மொத்த சீக்வன்ஸே வந்து அது அந்த இது சொல்லுவா இல்ல, திஸ் இஸ் சினிமானா இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப அழகா இருந்தது அந்த சீக்வன்ஸ் எனக்கு. இவர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல, இப்ப யூஸ்வலா எல்லாருக்கும் ஒரு சின்ன இது இருக்கும்ல, நம்மள ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க சொல்றாங்க, இப்ப அவங்க பக்கத்து கதையை மட்டும் அவங்க சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய மன ஆறுதலுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவோம், கரெக்ட் தான் நீ செஞ்சது சரிதான் அப்படின்ற மாதிரி. வினோத் கிட்ட அந்த மேல் பூச்சே இருக்காது. டைரக்டா வந்து நேத்தி பாரதி சொல்லும் போது கூட இங்க பாரு கிடையாது, அவன் வந்து உனக்காக எவ்வளவோ வாட்டி நின்றுருக்கான், ஆனா நீ வந்து இந்த விஷயத்துல நீ பண்ணவே இல்லை, அவனுக்காக நிக்கல, நீ அவனை வந்து விட்டு கொடுத்து பேசிட்ட, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவாரு. அதே மாதிரி அரோராவை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லும்போது, அப்படிலாம் விட்டு கொடுத்து நம்ம பேச முடியாது, அரோராவும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. அந்த எனக்கு ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி அரோரா வந்து ஒரு வாட்டி சொல்லுவாங்க, வியானா கிட்ட அரோரா ஏதோ ஒரு விஷயத்த குறை சொல்லிட்டு வியானா கானா வினோத்தை கூப்பிட்டு, ஆனா இது கானா வினோத் தான் வினோத் இங்க வாங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்த அவங்க வந்து இப்படி பண்ணாங்கல்ல, அது அவங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லும் போது கானா வினோத் தான் அவரோட பிரச்சனையை அந்த இடத்துல எடுத்து பேச ஆரம்பிப்பாரு. அப்ப அரோரா டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க நீங்க பண்றது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இந்த நேரத்துல வந்து நீங்க உங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கூட பேசுவாரு. ஆனா லாஸ்ட்ல அவங்க சொல்லி புரிய வச்ச உடனே ஓகே ஆமால அதை நான் பண்ணிருக்க கூடாது, ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துட்டு போயிடுவாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வேற யாரோட பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கும்போது அவர் போய் அவரோட பிரச்சனை, இது நடந்த 2 வாரம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் அதை பண்ணவே இல்லை. யார்கிட்டயாவது பிரச்சனை டேரக்டா போய் அவங்ககிட்டே பேசிடுறாரு, அவங்ககிட்டே போய் சொல்லிடுறாரு, அந்த 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 பிரச்சனைய இந்த ரீசனை சொல்லி அவங்ககிட்ட டைரக்டா போய் பேச ஆரம்பிச்சாரு, கன்ஃபர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இது எல்லாமே இருக்குல்ல, இந்த நம்ம எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கேம் அவருக்கு ஆட தெரியாது, அவருடைய கேம் பிளே கிடையாது, ஆனா ரொம்ப ஜென்யூனான கேம் ஒன்று ஆடுறாரு. ரொம்ப ஜென்யூன் இந்த பர்சனா கண்டஸ்டன்டா சில பேர் நமக்கு பிடிக்கும், பிளேயரா சில பேர் நமக்கு பிடிக்கும் பிக் பாஸ்ல. எனக்கு வந்து கண்டஸ்டன்டா பிடிச்சவங்கல ஓவியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வினோத்தை வந்து கண்டஸ்டன்டா ரொம்ப பிடிக்கும். பிளேயரா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, அவருக்கு இந்த கேம் இதோட இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் ஒரு பிளானே கிடையாது அவருக்கு. ஆனா ஜென்யூனாவே நம்ம தெரியற மாதிரியே எல்லாருக்கும் தெரியணும்,
அந்த இந்த விஷயத்துல கூட சொன்னார்ல, நீங்க ரெட் கார்டு விஷயத்த எப்படி வேணா அந்த ஐ மீன் அந்த பிராங்க் ஒன்று பண்ணாங்களே இந்த கமருதீன் இவங்கெல்லாம் அதை எப்படி வேணா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, டேய் அவனுக்கு வெளியே போனா அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குடா, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு நிறைய கனவுலாம் இருக்குது, ஹீரோ ஆனு நினைச்சிட்டு இருக்கான், அதை இது பண்ணிடுறாதரா அப்படின்னு அவருடைய எல்லா பேச்சும் கம்ஸ் அவுட் ஆஃப் கன்சர்ன். அடிப்படையாவே எதிரில் இருக்கிறவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா அது அது வருது அவருடைய எந்த விஷயமே. நீங்க யார்கிட்டயுமே ஒரு கிரட்ஜ் வச்சிருந்து பார்க்கவே முடியாது. ஆனா அவருக்கு மேல நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இப்போ என்ன வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், இவ்வளவு ஃப்ரெண்டா வேணா இருக்கலாம், ஆனா அந்த இது சொல்றது இருக்குல்ல, கமரின்னு சொல்லுவார்ல, எனக்கு வெளியும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான்னு தோணுது, அவன் கொலை பண்ணிடுவானு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் வார்த்தை சொல்லுவார்ல. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம்லாம் ஒருத்தன் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி அதுவும் அப்புறம் நேற்றுக்கு இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு கமருதீன் கிட்ட, இந்த மாதிரி அவன் கமருதீன் லைட்டா பசி வருவாங்க, நீதான் அவங்க கூட அப்படி பேச ஆரம்பிச்சிட்டியா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த டேய் அவர்கிட்ட நான் பேசுறது மியூசிக் பத்தி பேசுவேன், அரோரா கிட்ட நார்மலா ஜாலியா சும்மா ஏதோ டாபிக்கே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, உன்கிட்ட தான்டா பர்சனலா பேசுறேன் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் சொல்லுது. சொல்லிட்டு சரி வா நம்ம பிக் பாஸ் குறும்படம் போட்டு காட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிரிச்சிருவாரு கமருதீன், சிரிக்க வச்சிருவாரு. சிரிக்க வச்சோடனே அவ்வளவுதான்டா வாடா கிளம்பி வாடா போலாம் அப்படின்னு. அது எல்லாமே சொல்றேன், அது பயங்கர ஜென்யூனாவே ரொம்ப நல்ல ஒரு ஆர்டிஸ்டாவும் நல்ல கண்டஸ்டன்டாவும் இருக்காரு. ரொம்ப அதான் சொல்றேன், இந்த சீசன்ல ஓரளவுக்கு ரூட் பண்றதுக்கு ஒர்த்தி ஃபார் த டைட்டில் அப்படின்னா நான் கனாவினர் தான் நினைக்கிறேன். அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் தோழர். எனக்கு அவர்கிட்ட நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு என்னோட பாயிண்ட்ஸ் தான், லைக் என்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ். அது எனக்கு இது எல்லாமே அவர்கிட்ட பிடிக்கும். அதை தாண்டி அவர்கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு விஷயம் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அது சட்டு புட்டு சொல்லுவாரு, எனக்கு இது தெரிலப்பா அப்படின்றவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப எல்லாம் தெரியுற மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஆட்களுக்கு நடுவுல ஒரு விஷயத்த தெரியலன்னு வாய் திறந்து சொல்றது இருக்குல்ல, அது கஷ்டம். அது அவ்வளவு அழகா அவர் பண்றாரு. அந்த ஏதோ அந்த டாஸ்க் இது பண்ணும்போது நடுவுல ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கும், அதுல அது அவருக்கு புரியல. அது ஒரு 2-3 தடவை கேட்பாரு. கேட்கும்போது எல்லாரும் என்னங்க சும்மா அதுவே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லப்பா எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியல, நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவார். ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியாது இல்லையா, இவங்க எதெல்லாம் நோட் பண்றாங்க, இதெல்லாம் சொல்றது சரியா தப்பான்றதெல்லாம் அவருக்கு தெரியல. அப்படியே அவருக்கு மனசுல அது படுது, அப்படியே சொல்லிடுறாரு. அது தெரியலன்றது ஒத்துக்கிறதும் எனக்கு ரொம்ப பெருசா படுது அது. ஆமா, ஆக்சுவலா அந்த இதுல சொல்லுவாரு, அந்த இங்கிலீஷ் பேச சொல்லி அந்த இவங்க 2 பேரும் இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாங்களே இன்னொரு இடத்துல, சும்மா டாஸ்க் இல்லாம நார்மலா அமித்தும் இவரும் பேசிட்டு இருப்பாங்களே இங்கிலீஷ்ல, இப்படி எப்படி சார் சொல்றது அதை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அமித் அதை இங்கிலீஷ்ல சொல்லிட்டே இருக்கும்போது நடுவுல பால் பாக்கெட்னு சொல்லிடுவாரு. சோ வாட் இஸ் பால் பாக்கெட் அப்படின்னு, இன்னொன்னு மில்க் பாக்கெட் இன்னொரு அமித் சொன்ன மாத்தி. அதெல்லாம் ஜென்யூனா பண்ணா இருந்துச்சு. ஸ்கூல் டாஸ்கே இவ்வளவு போரிங்கா பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ் கிளாஸ் ஒண்ணுதான் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. அலன் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி, இப்ப தோழர் ப்ரோ பேசுறதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இப்ப அவர் சீசன் 3 சாண்டியோட சொன்னார்ல, சீசன் 3ல இப்ப சாண்டி தான் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு அந்த டைம்ல. ஆனா முகின் நடுவில் கேம் சேஞ்ச் பண்ணி லாஸ்ட்ல தான் டைட்டில் வின் பண்ணாரு. இப்ப இந்த சீசன் அந்த மாதிரி நீங்க யாராவது பாக்குறீங்களா, இல்ல வாய்ப்பு தான் இருக்கா? இல்ல திரும்ப கேளுங்க. ஆக்சுவலா நான் அவர் என்ன கேக்குறாருன்னா, சாண்டி தான் நல்லா விளையாண்டாரு சீசன் 3ல, ஆனா லாஸ்ட்ல கேம் சேஞ்ச் பண்ணி முகின் டைட்டில் அடிச்சாரு. அந்த மாதிரி இதுல கானா வினோத்தை சர்பாஸ் பண்ணி டைட்டில் அடிக்கக்கூடிய ஆட்கள் வேற யாராவது உங்களுக்கு தெரியுதா, நீங்க பாக்குறீங்களான்னு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி கேம் சேஞ்ச் ஓகே, ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆடுற அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, ஜென்யூனா சொல்றதுக்கு. எனக்கு அந்த ஒரு அப்வர்ட் ஸ்லோப் இருக்குல்ல, இப்படி மேல ஏறிட்டு போற ஒரு ஸ்லோப் இருக்குல்ல, அதுல ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களால அது கன்சிஸ்டன்டா பண்ண முடியுமான்றதே டவுட் தான், ஒரு மாதிரி கேள்விக்குறியா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் அரோராவால டைட்டில் அடிக்க முடியும். ஆமா, எனக்கும் அதுதான் தோணுது, அரோராவால முடியும். என்னன்னா இப்போ கண்டஸ்டன்ட், இப்ப சாண்டி ஏன் அடிக்கலன்னு ஒண்ணு இருக்குல்ல டைட்டில், ஏன்னா நீங்க என்டர்டைனர், எண்ட் ஆஃப் த டே ரூட் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு வரும்போது உங்களை எலிமினேஷன்ல இருந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க ஒரு என்டர்டைனர். ஆனா
லாஸ்ட் வீக்கோட ஓட்டிங் எப்படி இருக்கும்னா யாரு வின்னர்ன்றத சூஸ் பண்ணுங்கன்னு இருக்கும், யாரு எலிமினேட்ன்றதுக்கான ஓட்டிங் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, அப்ப வின்னர்னு சூஸ் பண்ணும்போது இந்த கேமுக்காக இவ்வளவு கோத்ரூ பண்ணிருக்கான்ப்பா, இவ்வளவு மாத்திருக்கான், இவ்வளவு உழைச்சிருக்கான், இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கான்ற அந்த ஏரியா இருக்கலாம். அப்புறம் இவ்வளவு இடத்துல கருத்து எடுத்து வச்சிருக்கான். அப்புறம் ஒரு சேஞ்ச் காட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருந்தா அப்புறம் இப்படி மாறி இருக்கான்ற இது எல்லாமே காட்டணும், இது எல்லாமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அந்த லாஸ்ட் ஃபைனல் வீக்கு முன்னாடி ஒரு வீடியோ மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கடந்து வந்த பாதையை அப்பெல்லாம் போடும்போது அதுதான் அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் ஒரு ஆளை. முத்துக்குமரன் மாதிரியோ இல்ல பிரதீப் மாதிரியோ கேமா இதை ஒண்ணு பண்ணி இப்படி ஒண்ணு பண்ணணும், அப்படி ஒண்ணு பண்ணணும், இந்த இடத்துல போய் இதை எடுத்து வைக்கணும், இதுக்கு நியாயமா பேசணும் அப்படிங்கிற ஆள் கிடையாது. ஆமா, அது ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. அதனால அந்த மாதிரி பண்றவங்களுக்கு தான் யூஸ்வலா இது பண்ணுவேன். எனக்கு அண்ட் பர்சனலாவுமே எனக்கு அப்படி பார்த்தா இந்த இப்ப ஆடுற கேம் இருக்குல்ல, அது பயங்கர தைரியம் போல்டு கேம். இது இப்ப எப்படின்னா என்ன நீ வெளியே என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன வேணா பேசிக்கோ. இப்ப அவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, யூஸ்வலா நீங்க யோசிச்சு பாருங்களேன், பார்வதி இப்ப நேத்தி அவங்க ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது 100% என்ன சொல்றாங்க, நம்ம 2 பேர் மேலேயுமே ஒரு ஃபேக் அக்யூசேஷன் வச்சிருக்காங்கடா அவங்க, அதுக்கப்புறம் நீ போய் அவங்ககிட்ட பேசுவேன்னா அது உன் தலையிலுக்கு போய் அந்த சவுத்துல தான் முட்டு வேணா முட்டு. ஆனா என்னால அவங்க அதுக்கப்புறம் எனக்கு மன்னிப்பு கூட கேட்கல, நான் நாய் மாதிரி போய் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன், என்னங்க அப்படி பண்ண அந்த மாதிரி புரிய வைக்கிறேன், கெஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் கூட வந்து அவங்க செஞ்ச தப்பே உணரல, யாரையும் கேட்கல, எதுவுமே பண்ணல. பண்ணிட்டு அவங்க இன்னமும் அவங்க சொன்னது சரிதான்ற மாதிரியே ஒரு ஆட்டிடியூட்ல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் கிட்ட என்னால பேச முடியாது, நீ வேணா போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது பயங்கர ஆனஸ்டான போல்டான ஒரு ஸ்டாண்ட் அது. ஏன்னா யூஸ்வலா அது பிக் பாஸ்குள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு புனித வேஷம் ஒண்ணு போட ட்ரை பண்ணுவாங்க. சரி நீ சொன்ன தெரியுமா, நீ என்ன மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். டேய் மன்னிப்பு கேட்டு மன்னிச்சாதான் அதுக்கு பேர் மன்னிக்கிறது, அப்படி இல்லாட்டி அதுக்கு பேர் கன்ஃபர்ம் பண்ணாம விடுறது. இவங்க நீ பண்ணது நீ பண்ண ஒரு நான் கொஞ்சம் கொடுத்து பேச மாட்டேன், நீ வந்து மன்னிப்பு வைக்கிற வரைக்கும்ன்றது இருக்குல்ல, அது ஒரு பக்கா ஸ்டாண்டர்டு, சம ஸ்டாண்டர்டு, கரெக்டான ஸ்டாண்டர்ட். அத ஒருத்தவங்க சொல்லணும். அப்புறம் அவங்க நான் உன்னெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு வேணா நீ போய் பேசணும், ஆனா இப்படி பேசுற ஒருத்தன் கூட நான் பேசுறதுன்றது எனக்கு தெரிய வராது, ஏன்னா நீங்க இருக்கிற அந்த பேசுறது அந்த பேசுறது எனக்கு டிராமாவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு செம்ம இது அது. இப்ப அவங்க பண்றது இருக்குல்ல, அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையும் அரவணைச்சு ஒரு கேம் ஆட முடியும், அதை பண்ண மாட்டேன்றாங்க ரொம்ப. அண்ட் ஷீ இஸ் வெரி கைண்ட். ஆனா அந்த கைண்ட்னஸ் வச்சு அவங்க ஒண்ணு பண்ண நினைக்கல, அந்த கைண்ட்னஸை இந்த கேமுக்கு பயன்படுத்தி அவங்க நினைக்கல. ஷி வாஸ் கிளூலெஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ். எனக்கு ஒண்ணு என்னன்னா, இவ்வளவு சென்சிபிளா, இவ்வளவு நல்லா, இவ்வளவு தெளிவா அறிவா பேசுற ஆட்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஒரு பர்சன் மேல இருக்கிற எமோஷன்னால அதை மொத்தமா விட்டுருவாங்க. ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எமோஷன்னால இது மொத்தமா காவு கொடுத்துருவாங்க. இந்த ஆதி ப்ரோ நிறைய நடந்திருக்கு. ஆதி ப்ரோ, இப்ப நீங்க அரோரா கேம் சொல்றீங்களா, அரோரா வந்து எமோஷனலா ஒருத்தரால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா கம்ருதனால மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அததான் நான் சொல்றேன், அதை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அரோரா விழுந்துருவாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த கன்சிஸ்டன்சி, இப்போ கானா வினோத்துக்கு ஆர் சாண்டி மாதிரி ஆட்களுக்கு கன்சிஸ்டன்சில இஷ்யூவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது கன்சிஸ்டன்சி, இதுதான் தியரி, இதுதான் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே தெரியாது. அவங்க இருக்கிறதே அவங்களுக்கு இப்படி மட்டும்தான் இருக்க தெரியும். நீங்க ரோட்ல போய் விட்டீங்க, அவங்க அட்டியில போய் விட்டீங்க, அவங்களோட ஸ்டேஜ்ல போய் விட்டீங்க, அவங்களோட ஷோல போய் விட்டீங்க, எங்க விட்டீங்கன்னாலும் அவங்க அங்க அப்படியே அவங்க அப்படியே இயங்குவாங்க அந்த இடத்துல. அவங்களுடைய இயல்பே அதுதான். அதுதான் பிளஸும் கூட. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பிளஸ்ல அதுதான் பிளஸ். ஆனா டைட்டில் அதுக்கு கிடைக்குமா? ஆனால் நீங்க பாருங்களேன், டைட்டிலே எடுத்த ஆட்களை விட எனக்கு அதனால நான் சொல்லுவேன், இந்த கேம்ல டைட்டில் ஆக்சுவலா முக்கியமே கிடையாது. டைட்டில வச்சு ஒண்ணுமே பண்ணலையே. அந்த டைட்டில் இருந்தால நடக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னன்னா 50 வருஷம் காசுன்றது மட்டும்தான். அதை தாண்டி அந்த டைட்டில்னால ஒரு பெரிய இது கிடையாது. இல்ல ப்ரோ, நான் கேட்டதுக்கு ரீசன் சரி நீங்க சொல்றீங்களே, சரி இந்த மாதிரி யாராவது கேம் சேஞ்ச் பண்ணி. இல்ல அது புரிஞ்சு, உங்க கேள்வி தப்பு இல்ல, உங்க கேள்வி சரியா. அப்படி பண்ண முடியும்னா நான் நம்புறது அரோராவால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, நான் அதுக்கு அடுத்து இன்னொரு 2 பேருன்னு நான் யோசிச்சா விக்ரமாலையும் கனியாலையும் அதை பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, கனி மேல இவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹேட்டர்லாம் ஆக்சுவலா உண்மையில கிடையாது. இவனுக்கு அன்பு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க இன்ன வரைக்கும் இல்லைங்க, அவங்க இப்ப வரைக்கும், ஆனா நீங்க ஃபேக்ட்ஸா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இப்ப வரைக்கும் எந்த நாமினேஷனையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணதில்லை. இவங்களாச்சும் குரூப்பா போய் இவனுக்கு ஓட்டு போட அவனுக்கு ஓட்டு போடுன்னு பேசியிருக்காங்க. அவங்க யாருக்குமே அந்த மாதிரி சொன்னதில்லை, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னதில்லை. இப்படி இருக்கிற ஒரு ஆளு திடீர்னு ஒரு 2 இடத்துல ஸ்கோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. சாண்ட்ரா அந்த இந்த வீக்ல ஸ்கோர் பண்ண மாதிரி ஒரு 2 வீக்ல ஸ்கோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கிராஃப் எங்கேயோ எகிரிடும்.
ஸோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த அதை இது ஆனா இது அப்படியே ஒண்ணுமே பண்ணாம இப்படியே இருந்துட்டு மும்தாஸ் மாதிரி வெளியே போற வாய்ப்பும் இருக்கு. மும்தாஜ் சனம் மாதிரி வெளியே போற வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஆஹ் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க எகிரி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலா இன்னும் 2 வாரம், அதாவது 2 வாரம் 2 ரேஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரேஸ்ல அவங்க சூப்பரா பண்றாங்க. ஆனா இது ஸ்ட்ராட்டஜில சேராது, பெர்ஃபார்மன்ஸ்ல சேர்ந்தோம். ஸ்ட்ராட்டஜியா ஒண்ணு பண்ணி கேள்வியா ஒரு இடத்துல ஸ்டாண்டா ஒண்ணு எடுத்து, நீங்க எடுக்கிற ஸ்டாண்டும் நீங்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜியும் தான் இதை பெருசாகும். யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு 2 வாரம் பண்ணிட்டாங்கன்னா போதும், இது அவங்களால எப்ப பண்ண முடியும். வந்து அப்புறம் இன்னும் அவங்களுக்கு நான் நான் ஓட்டா பாக்குறது மாறணும் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஒரு பாயிண்ட் வைக்கிறல்ல, அதான் அத ஸ்டாண்ட் எடுக்கிறது. அங்கதான் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். நீங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு இதுல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்ப எங்க வேரி ஆகும், மக்கள் எங்க பாப்பாங்கன்னா பிரச்சனை வரும்போதுதான். நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ற, நீ என்ன பேசுற, உன் வார்த்தைகள், இதெல்லாம் தான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க அந்த பிரதீப் ஆண்டனி எதிர்த்தார வார வரைக்கும் அர்ச்சனா டைட்டில் வின்னர் தான் சொல்லியிருந்தீங்கன்னா யாரு நம்பிப்பாங்கன்னு சொல்லுங்களேன். அவங்க வந்து ஒரு டைட்டில் வின்னர் மெட்டீரியலே கிடையாது. ஆனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இதுலதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு எடுத்தாங்க. அந்த ஸ்டாண்டு மட்டுமே அவங்களுக்கு கடைக்கு கூட்டு போய் டைட்டில் அவர் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருச்சு. அந்த மாதிரி என்னால எனக்கு தெரிஞ்சு அரோவால அதை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா விக்ரம்க்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப கால்குலேட்டிவா அவர் இந்த இடத்துல இந்த கருத்தை வைக்கணும், இது இது பண்ணணும் அப்படின்னு டெம்பரை லூஸ் பண்ணாம, அதே நேரம் யாருக்கு எதிராக நம்ம விளாடணுன்றது அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நீ போய் வலையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அவங்கள மார்க் பண்ணோம் அப்படின்னா அதனால நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஏறும். ஆனா இவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது, இவங்க கிட்ட நம்ம லைட்டா ஓ அப்படியா ஓகே அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி பெயரணுன்ற அந்த கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த கால்குலேஷன் அது தெரியுது. மேபி அதனால. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, விக்ரம்கிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது. நீங்க அவர் ஜோக் பண்ணியோ இல்ல இது பண்ணியோ இல்ல ஒரு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியோ அவரை கெடுத்துக்கு வர்றது. நீ அந்த இது அதாவது உள்ளதுல எனக்கு யாருக்கும் ரூட் பண்ண முடியலன்றதுக்காக தான்ப்பா உனக்கு ரூட் பண்ணிட்டு இருக்கேன், நீ அதுக்காக வந்து காமெடி பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணாது, எனக்கு நிஜமாவே நல்லா இல்ல அது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு. இன்னொன்னு ஏன்னா அதை ஒருத்தர் பெட்டரா பண்றாரு, நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடணும், இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே விட்டுறணும், நீங்க வேற ரூட் எடுத்துடணும். அதை இன்னும் பண்ண மாட்டாரு அவரு. நீங்க என்ன பண்ண இப்போ நான் ஃபன்னு நான் ஒண்ணு பண்றேன், ஆனா என்னோட ஒருத்தர் பீக்கா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ நீ டக்குன்னு என்ன பண்ணிடணும், அது நம்ம ரூட் இல்ல, நம்ம இந்த ரூட் எடுப்போம்னு வேற ரூட் எடுக்கணும். ஆனா அவர் அதை பண்ண மாட்டாரு. அவர் என்ன திரவ போடுவாரு, போயிட்டு காலா விடுவது பத்தி அந்த ஓரத்துல உட்காந்து குறை சொல்ல இருப்பாரு, அதான் அவரு போடுவாரு. அதுதான் நேத்து நைட் நடந்தது. ஆமா இல்ல ஆக்சுவலா எனக்கு தோழர் சொன்ன எல்லா கருத்துக்களும் ஒருமித்த கருத்து தான். நான் சொன்னல ஒரு 2-3 பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்லன்னு சொன்னல, இது அதேதான் அரோரா கனி இவங்க எல்லாம் வந்து முடிச்சிடறையா அப்வர்ட் ஸ்லோப்ல போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, அவங்க நின்னு விளையாடினாதான் அது நடக்கும். அவங்க எல்லாம் விளையாடலன்னா கன்ஃபார்மா அவங்க எல்லாம் விளையாடாம இவர் வந்து ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணா கூட இவரோட அந்த வின்னர் மெட்டீரியல் இதை ஷேக் பண்ண முடியாதுன்னு எனக்கு இப்ப தோணுது. ஆனா அவுட் ஆஃப் சிலபஸ் ஒன்னு சொல்றேன் பாருங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு வாரம் ஜஸ்ட் 1 வீக் சபரி விளையாடினானா சேனலே அவனை ஜெயிக்க வச்சிரும். ஜஸ்ட் 1 வீக். ஏங்க இன்னொன்னு அது ஒண்ணு சொல்றேங்க, அது நிஜமா சேனல் எல்லாம் ஜெயிக்க வைக்க முடியாதுங்க ஒரு ஆள. சேனல் பண்ணாதுங்க அதை. ஏன்னா இது எந்த இதுலயுமே நான் சொல்றேன், சேனலுக்கு இது சேவே கிடையாது. இண்டாமலோடது வந்து அவங்க இதோட டெலிகாஸ்ட் ரைட்ஸ் மட்டும்தான் விஜய் டிவி முடியும். அதான் ஆளு உள்ள அனுப்புறத அவங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும், நீங்க போங்க. ஆனா நான் சொல்றது அப்படி நீங்க சொன்ன பாயிண்டோட நான் உடம்பு தரேன், சபரியால ஆக்சுவலா அதை பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இத அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு ஈஸியா. ஏன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் எந்த வயலான ஒரு திங்கோ இல்ல ரொம்ப ஒரு தவறான இல்ல ஒரு ரொம்ப ஒரு முகசொலிக்கு வைக்கிற திங்கோ எதுவுமே அவர் பண்ணல. அப்படிங்கிறப்போ ஒரு 2 இடத்துல சரியான ஸ்டாண்ட் எடுத்தா, இப்ப கனி சபரி எல்லாத்துக்கும் அதுதான் பொருந்தும். அவங்க ஒரு சரியான ஸ்டாண்ட் ஒரு 2 இடத்துல எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணிடும்னா இவ்வளவு நாள் இங்க இருந்த மொத்தத்தையும் இருக்கு. அமித் இருக்குல்ல, அமித்துக்கும் அதேதான். அவர் இது வரைக்கும் பேசின இடங்கள் எல்லாத்துலயுமே சென்சிபிளா கைண்டா இருந்திருக்காப்ல. ஆனா நீ நல்லவன் அப்படின்னு மட்டுமே இருந்தீங்கன்னா இந்த கேம்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியே வேணா வா, உனக்கு செலவு வேணா வைக்கிறேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணுன்றதுதான் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது டேய் அவன் முதல்ல இருந்து நல்லவன தான்டா இருக்கான் பாத்தியான்னு அந்த இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 70 நாள் இப்ப 75வது நாள் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த 74 நாளையும் வெயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. அதை எல்லாத்தையும் அப்படியே அதோட கலர் மாறிடும். பாத்தியா அவங்க அதான் இதனாலதான் அவங்க அதை பண்ணிருக்காங்க, இதனாலதான் அவங்க அதை பண்ணிருக்காங்க, இதனாலதான் அவங்க அதை பண்ணிருக்காங்க, இவங்க எல்லா இப்பவுமே நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஆர்க் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆதி
ஒரு டவுட் என்ன, ஏன் கனி வந்து இவ்வளோ பின்னாடி இருக்காங்க ஓட்டுல? திவ்யாலாம் ஒண்ணுமே விளையாடல. சாண்ட்ராக்கெல்லாம் ஓட்டு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு அன்அஃபிஷியல்ல. அட்லீஸ்ட் விளையாடுறாங்கன்றதுதான். என்ன விளையாடுறாங்க? அட்லீஸ்ட் புரியல. விளையாடுறாங்கன்றதுனால அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வருதுன்னு சொல்றேன். உங்களுக்கு இல்ல இப்ப கனி ஃபார் ரொம்ப எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்காங்களே. இல்லைங்க, அதாங்க சொல்ல வரேன். ஏன்னா அவங்க விளையாடல, அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க விளையாடல. எனக்கு அந்த வீட்டுல ரொம்ப பிடிச்ச ஆளுன்னா எனக்கு கனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப முதல்ல சிடபிள்யூசி எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நல்ல பர்சனாலிட்டி, அடிப்படையாவே கொஞ்சம் கைட்டான ஆளு இருக்கலாம். ஆனா இந்த கேமா நான் இந்த வீட்டுக்குள்ள இந்த கேம்ல போய் நீங்க ஒண்ணு யோசிச்சு, யார வெளியேற்றணுன்றதுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னா இந்த கேம் சுவாரஸ்யமே கிடையாது. யார நீங்க காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றதான் கேம். அப்படிங்கிறப்போ யார வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு யோசிக்கும் போது இவங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தே ஆகணும், இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த வீட்டுக்குன்னு ஒண்ணு தெரியல. இப்ப நீங்க சண்டை போடுறீங்க, நான் வந்து கேஸ பார்த்துதான் ரசிப்பேன். எனக்கு இந்த கேம்ல எனக்கு கேஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறதுல லாஜிக் இருக்கு. ஆனா இவங்களால எந்த கேஸும் வராது, இவங்க இல்லாட்டி எனக்கு எதுவுமே மாறாதுன்றப்போ ஒரு அர்ஜி வரணும்ல, இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு அர்ஜி வரணும்ல. அந்த அர்ஜி ஏன் வரப்போகுது ஒருத்தங்களுக்கு? அப்ப கனிக்கு ஆப்வியஸ்லி ஓட்டு வராது தானே, கம்மியா தானே வரும். நான் அதை தான் சொல்ல வரேன். கனிக்கிட்டையும் அரோரா கிட்டையும் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, சபாரி கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வந்தா மட்டும் நான் சென்சிபிளா பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பேன்னு இருக்கிறது தான். எனக்கு வரல அப்படின்னா நான் வந்து சைலண்டா அங்க ஒரு நான் லிவிங் திங் மாதிரி இயங்கிக்கிட்டு இருப்பேன்றது இருக்குல்ல. நான் ஒரு இப்ப நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஹெல்மெட்டை வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நான் லிவிங் திங் மாதிரி இயங்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும், நீங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற மாதிரியான ஒரு இடம் வந்து இருக்கு. சோ இவங்க போய் ஏதாவது இப்போ நீங்க எனக்கு இந்த சீசன்லயே பிடிக்காத கேம்ன்றது பார்வதியோட கேம் தான், சரிங்களா? அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றது. ஆனா அவங்களுக்கு எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு நாள் இருக்கணும்ன்ற தெளிவு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ அன்பினிஷ்ட் ட்ராக்ஸ் ஒரு 10 கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு அதோட க்ளோஷர் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பார்வதியை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கூடயுமே ஒவ்வொரு ட்ராக் கிரியேட் பண்ணிட்டாங்க. எஃப்ஜே கூட ஒரு சண்டை ட்ராக், விக்ரம் கூட ஒரு மாத்தி மாத்தி மார்க் பண்ணிக்கிற ஒரு 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 இதை ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க, ஒரு த்ரெட் ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க. அதே மாதிரி கனி கூட இந்த ராஜமாதா நீங்க அப்படிங்கிற அந்த நீங்களாம் அன்பு கேங்கு அப்படின்ற ஒரு பிராண்ட், அவங்க ஆடுறது கிளியர் பிராண்டிங் ஸ்டாம்பிங். ஆனா எதையாவது சொல்லி உங்களை ஒரு முத்திரையை குத்திக்கிட்டே இருப்பேன் நான் திரும்ப திரும்ப. 10 வாட்டி ஒன்னு சொன்னேன்னா அது ஒரு வாட்டி நம்பிடுவாங்க ஆடியன்ஸ், தான் அவங்களோட கேம். ஆனா எல்லாருக்கிட்டையுமே அதை ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க அவங்க. கம்ருதீன் கூட ஒரு ட்ராக்கு, அதே மாதிரி இவங்க கூட உங்க பேர் என்ன, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜீன் கூட ஒரு தனி ட்ராக்கு. இப்ப இது எல்லா ட்ராக்கையுமே வச்சதுனால என்ன ஆயிடும்னா, ஓகே இதுக்கெல்லாம் க்ளோஷர் தெரியணுமே உங்களுக்கு, சரி உங்களுக்கு ஓட்டு போட்டு வைப்போம், அந்த ட்ராக் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ராக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு 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 இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. எனக்கு இதே ட்ராக்கை இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மாயா இதே கேம் தான் ஆனாங்க. ஸோ இந்த ட்ராக் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான். எல்லார்ட்டையும் இப்போ ஒரு ட்ராக்கை உருவாக்கி வச்சுட்டு வந்துடுறது. ஸோ இது இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடைக்குது. ஆனா நீங்க கனிய நோண்டாம இருந்தீங்கன்னா அவங்க யாரையும் நோண்டவே மாட்டாங்க. அவங்க மட்டும் சைலண்டா உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடுறத கேட்டுட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க கேம் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அப்படியால் கூட இருக்கதான் விரும்புவீங்க. ஆனா இந்த கேமுக்குள்ள ஒருத்தரை வச்சிருக்கணும்ன்ற இதுக்காக ஓட்டு போடும்போது கனி மாதிரி ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டீங்க. அப்ப இந்த வாரம் அவங்கதான் வெளியே வருவாங்களா? அப்படி தோணல எனக்கு. ரம்யா மேபி வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அது கூட பண்ணல. இல்ல எனக்கு தெரிஞ்ச அமித் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அமித் இப்ப இல்ல, எனக்கு அமித் போக மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? கானா வினோ எனக்கு அப்படி தோணுது. பட் ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி குட் பி க்ளோஸ் இந்த டேஞ்சர் ஜோன். பட் வினோத் ஒண்ணு பண்றாருல அவருக்கு, அது என்ன பண்ணும்னா, இப்ப வினோத்துக்கு ஓட்டு இல்லை இந்த வாரம். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வினோத்தோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? வினோத்தோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? நாமினேஷன்ல வராம இருக்குது. சாண்டிக்கு இதே பிரச்சனையாச்சு. சாண்டி நாமினேஷன்ல வராமே இருந்தாரு. கடைசியில முகேன் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் சாண்டி எல்லாருக்கும் நல்லவனா இருந்தது. அண்ட் என்ன ஆயிடுச்சு, நீங்க எப்படின்னா இப்ப நீங்க ஓட்டிங்க்கு வந்தீங்க, நாமினேஷன்ஸ்க்கு வந்தீங்கன்னா உங்க ஓட் பேங்க் வார வாரம் அவனுக்கு ஓட்டு போட்டு பழக்கிடணும். நீங்க இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லா கண்டஸ்டன்ட்டையும் பாருங்க, முத்துக்குமரனை பாருங்க, அசீமை பாருங்க,
அசீம் கேம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த லாஜிக்கை என்னால புரிஞ்சுக்க முடியும். அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நீ ஓட்டு போட்டு பழக்கிட்ட, எனக்கு தெரியாதுப்பா நான் உனக்கு ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி ஒரு ஸ்டார்ஸுக்கு எல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல படங்களுக்கு. நீ எவ்வளவு மோசமா படம் கொடுத்தாலும் ஓரளவுக்கு வந்துடும், ஒரு 5 நாளைக்கான கலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மினிமம் ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுது ஏற்கனவே. நீ அந்த வார பர்ஃபார்மன்ஸ்ன்றது அதுக்கு மேலதான். அப்படி ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணாம இப்போ சரியோ தப்போ இந்த 8 வாரத்துல நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டேன்றப்போ உங்களை அறியாமே நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க கடைசி வரைக்கும். சரி தப்பு பண்ணிட்டான், ஆனா இதுதானே தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனா வினோத் அதை இன்னும் கிரியேட் பண்ணாம இருக்கிறது இருக்குல்ல, அவரோட கேமோட பெரிய மைனஸ் அதான். ஏன்னா அதுக்கு நான் 2 வாரமா புலம்பிட்டு இருக்கேன் ப்ரோ. வந்து ஓட்டிங்ல வரல இல்ல ப்ரோ, நீங்க ஓட்டிங்ல வரலன்றது நீங்க நம்ம புலம்பி யூஸ்ல. நீங்க என்ன தெரியுமா, ஓட்டிங்ல வரணும்னா என்னன்னா நீங்க அவங்களை அன்கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு ஆக்கி இருக்கணும் எதிரில் இருக்கிறவங்கள. அதாவது நீங்க கேள்விகளை கேட்டுருக்கணும். ஐயோ இவன் இருந்தானா கேள்வி கேட்டு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே நம்ம பேரை கெடுத்துருவான் அப்படின்னு தான் உங்களை ஓட் பண்ணுவாங்க. ஆனா நான் இப்ப பாருங்க, இந்த வாரம் ஒரு ஓட்டு வாங்கினா நீங்க எலிமினேஷன் நாமினேஷன். ஆனா ஒரு ஓட்டு கூட யாருமே போடலன்றது இருக்குல்ல. அது இன்னொன்னு அப்படியே ஆப்போசிட்ல என்ன இதை கிரியேட் பண்ணா, அப்ப இவர் வந்து எந்த இம்பாக்டையுமே இந்த கேம்ல ஏற்படுத்தலன்ற அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அது ஆடியன்ஸுக்கு என்டர்டைன் பண்ணீங்க, ஆனா இந்த கேமுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க கேம இதுவாக்க என்ன பண்ணீங்க, இந்த நேரத்துல கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சீங்க, யாரு கூட போய் கன்ஃபரன்ஸ் பண்ணீங்க, சண்டை போடுகின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. இது சேஃப் கேமா பார்க்கப்படும், இது ஒரு சேஃப் கேமா சொல்லுவாங்க. ஒருவேளை ஆரோரா ஒரு செம்ம பிளேயரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை சொல்லிதான் அவங்களை காலி பண்ணுவாங்க. நான் இந்த கேமுக்காக இவ்வளவு போட்டிருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு பேர் வாங்கியிருக்கேன், இவ்வளவு மோசமான பேர் வாங்கியிருக்கேன், நான் அதெல்லாம் எதிர்த்து நான் பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ண இந்த கேமுக்காகன்னு கேட்டா அவர்கிட்ட சொல்றதுக்கு பாயிண்டே இருக்காது. இந்த சில டாஸ்க் இருக்கும்ல, நீங்களே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வாதாடுங்க, வாதாடி இங்க கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. போன வாட்டிலாம் கூட வந்துச்சு, சாரி போன வாட்டில அதுக்கு முந்தின வாட்டி அந்த மாதிரி கேம் வந்து ஆமா 7 ஸ்கோட் ரூம் கிடையாது. இந்த இவங்க வந்து மணி ரவீனாக்கு காடை கொடுத்து கிளம்பிடுவாரு 7 சீசன்ல. நீங்க வாதாடணும், அந்த ரவுண்டா எல்லாரும் சுத்தி தினேஷ் விசித்ரா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, ஒவ்வொருத்தங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பாயிண்ட்ஸ், நான் ஏன் இந்த கேம்ல தங்கணும், நான் ஏன் இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இடம் ஒண்ணு வந்துச்சுன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. வினோதா எதுவுமே சொல்ல முடியாது நான் என்ன பண்ணேன்ற விஷயத்துக்கு. ஏன்னா அந்த கேள்வியை எப்படி கேட்பாங்கன்னா, அசீம் கிட்டே இதே கேள்வி கேட்டிருப்பாங்க, எல்லாரையும் வந்து உள்ள சொல்லுவாங்க, தனியா நீங்க உங்களை பங்களிப்பை பத்தி பேசுங்க அப்படின்னுவாங்க. 6 சீசன்ல அசீம் மட்டும் ரொம்ப நேரம் பேசுவாப்ல, நான் இதை பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன்னு. நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. சோ அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விஷயமே இல்லாம போயிடும்ன்றது ஆக்சுவலா வேர்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த நீங்க நினைச்சதை போய் ஆர்டிகுலேட் பண்றதும் அதை போய் கன்ஃபரன்ட் பண்றதும் இருக்குல்ல, அது அரோரா பக்காவா பண்றாங்க. அவங்க பிடிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அநியாயமா இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. சே எப்படா இந்த வேர்டை கரெக்டா பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க பேசும்போது அது ஒரு ஸ்கில், அது அவங்களுக்கு அது செம்மையா இருக்கு. வினோதுக்கு ஆர்டிகுலேஷன் ஒரு சின்ன ப்ராப்ளம், அவருக்கு தான் நினைக்கிறத சரியா கோர்வையா எடுத்து பேசி அதை ப்ரெசென்ட் பண்ண வராது. அவர் மனசுல தோன்றதை அப்படியே பேசுவார், அவ்வளவுதான். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது. ஆனா நாமினேஷன்ஸ்ல பங்கம் பண்ணாரு இந்த தடவை. ஏன் தெரியுமா, ஏன்னா அது அவர் உண்மையிலேயே அவர் நினைச்சு நம்பி அப்படியே இயல்பா பேசிட்டாரு அதை. ஆனா அத ஒரு ஸ்கில்லா மாத்தி கன்சிஸ்டன்டா வாரம் அதை அவர் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அதுக்கு மரியாதை. இதே இது பாத்துக்கோங்க, இதே இது அவங்கள ஓப்பன் நாமினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் இதெல்லாம் இவ்வளவு இதுவா சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குங்க, நம்ம சொல்லி ஏதாவது அவங்கள புண்படுத்திடுவோமோ, அவங்கள ரொம்ப இது பண்ணிடுவோமோன்ற கன்சர்ன் இருக்கு. ஆனா அந்த கேமை பொறுத்த மட்டும் அது அப்படி ஆட முடியாது. இப்ப வினோத் கூட கோச்சுக்கிட்டாரு, நான் பாட்டு பாடி முடியுங்களாட்டி நீங்க வந்து அடுத்த பாட்டு ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டெம்பராகவும் தான் இருக்காரு. அதே போல காலையில கனி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏற்கனவே பிக் பாஸை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னோன்னே அதை பத்தி சொல்ல வேணாம், அதுல அந்த ரோல் எப்படி இருக்குங்கிறத சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கும் அவர் கோச்சுக்கிட்டாரு, ரொம்ப கோச்சுக்கிறாரு. ஆனா இடையில வினோத் கூட இப்ப வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் இல்ல பிரதர். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை பண்ணணுங்கிறத எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அமித்துக்கு. ஸோ அதான் அதோட இது. இல்லைங்க, அது ஆக்சுவலா அமித்துக்கு இருக்கிற அந்த இது வந்து இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு வேலிடான விஷயம் தானே. நான் ஒன்னு போக முடிக்கவே இல்லையா, அதுக்குள்ள நீங்க உங்களது ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா எனக்கு அது அவர் என்ன பண்ணாரு, அந்த அப்படியே இப்ப யூஸ்வலா என்னன்னா
நீ முடிக்கல இருந்து நான் தொடங்குறேன், அங்க இருந்து நீ தொடங்கு அப்படிங்கிற மாதிரி போகும் அப்படின்னு தான் அது போகுமே யூஸ்வலாவே. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் முடிக்கிறாரு, விட்ட இடத்துல இருந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்து அவர் முடிச்சாரு. அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது என்னன்னா, அந்த பாட்டு முடியவுமே பிக் பாஸ் கூப்பிட்டு உங்களுக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுதான். அது இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்னா, அவங்க தனித்தனியா எல்லாரையும் பாராட்டி இருப்பாங்க. நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா பண்ணீங்கன்னு அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. அவர் பாராட்டு கிடைச்சிருக்கும். அது ஒரு ஒரு விபத்து தான் வச்சுக்கோங்க. ஆனா அவரு கேள்வி நியாயமானதுதான். ஆஹ் வினோத்தோட சைடும் அதுல சரிதான், அவரோட சைடும் அமித்தோட சைடும் அதுல சரிதான். அதுல பெருசா தப்புன்றதுக்கு ஒண்ணும் இல்லை அங்க. அது ஒரு ஆதங்கம் தானே. நம்மளை பாராட்டுவாங்க நினைச்சிட்டு இருக்காரு, அப்போ வந்து கிடைக்கலையே அப்படிங்கிறது இருக்குல்ல. அது ஒரு சின்ன ஆதங்கம் தான். நான் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன், தோழ ப்ரோ நல்லா அருமையா பேசுனீங்க ப்ரோ. மகிழ்ச்சிங்க. நானும் சொல்லணும், ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா பேசுறீங்க. ரொம்ப பயங்கர கிளாரிட்டியா ஒரு பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களோட இருந்துச்சு. வியூ பாயிண்ட் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கு. எனக்கு வந்து நீங்க வினோத்தர மைனஸ் சொன்னது கரெக்ட். அது இது இது யாரும் அவ்வளவு சீக்கிரம் நோட் நாங்க பண்ணி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நாங்க ஆமா. எதிர்பார்க்கிறோம். அதாவது இங்க பிளஸும் மைனஸும் சொல்லுங்க, மைனஸை மட்டும் நீங்க கோட் பண்ணி போடாதீங்கன்னு இதை தான் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா இந்த மைனஸ் வேலிடாவும் நான் ஃபீல் பண்றேன். இதெல்லாம் தான் வினோத்தர மைனஸாவும் நானும் பாக்குறேன். இதுதான் கரெக்ட். இந்த சோழர் ப்ரோ வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டியது. இப்போதான் ஒரு 40 மினிட்ஸ் நினைக்கிறேன். அவதாரமா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. நல்லா பேசிருக்கீங்க, அதனாலதான் யாருமே எதுவுமே வாயே திறக்கல. இல்ல நான் இது மாரி யாராவது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் போயிருவேன். நீங்க ரொம்ப நேர்த்தியா பேசுனீங்க, அதான் நான் வெயிட் பண்ணி கேட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ பாராடி இருக்கேன், அந்த தேங்க்யூ மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதுதான் கொஞ்சம் அந்த மாடுலேஷன் வேணா அவாய்ட் பண்ணிருக்கலாம். தேங்க்யூ கூட ஓகே தான். புரியலையே. ஒருத்தன் வந்து இதுவா கிளியரா பேசணும் அப்படின்னா நான் புரட்சி பேசுற மூட்லயே தான் பேசிட்டு இருக்கணுமா? அப்படி இல்ல. டே நான் இந்த பாரு, நான் இதுல சொல்லுவான் இல்ல, டே நாங்க மட்டும் என்ன கையில எப்ப பார்த்தாலும் கொடியை ஏந்திக்கிட்டு தெருவுல ஓடிக்கிட்டே தான் புரட்சி பேசணுமா? நாங்களும் சிரிச்சுட்டே ஜாலியா பேசுவோம்டா அப்படின்றது இருக்குல்ல, அந்த மாதிரிதான். சரி, அடுத்த கட்ட மிச்சர் சாட்னு ஒருத்தவங்க இருக்காங்க போஸ்ட்ல. அக்கா இருக்கீங்களா? இருக்காங்கயா, நீ வேற. இருக்கேன்ப்பா. அதான் நான் இப்பதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ப்ரோக்ராம் 1 hour ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஏன் சிமிலர் ப்ரோமோ 2 and 3 வந்து சேமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அது அந்த அம்மாவை பத்தியே போடுறாங்க, ஏன் அப்படின்னு தெரியல. வேற நிறைய கண்டென்ட் இல்லையா? எந்த அம்மா ப்ரோ அது? எந்த அம்மா? வார்டன் ஆண்டி, பார்வதியை வச்சே போடுறாங்க. வார்டன் ஆண்டியை வச்சே போடுறாங்க 2 ப்ரோமோ. ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல. இல்லைங்க, சிம்பிள். ப்ரொமோக்குன்னு ஒரு 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 கோட் இருக்குல்ல, அது என்னன்னா அது தொடர்ச்சியா ஒரு கதையை பேஸ் பண்ணியிருக்கும். இப்ப நீங்க ட்ராக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். அது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்துச்சு, இதுக்கு அடுத்து ஒரு ட்ராக், அந்த ட்ராக் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குன்னா, இப்ப நீங்க சீசன் 1ல இருந்து, அதாவது ப்ரோமோ 1ல இருந்து முதல் நாளோட ப்ரோமோல இருந்து 100 நாளோட ப்ரோமோவையும் பாத்தீங்கன்னா இந்த சீசனுடைய கதை என்னன்றது புரியுன்ற மாதிரிதான் அதை வச்சிருப்பாங்க. சோ நீங்க ப்ரோமோல வரணும் அப்படின்னா நீங்க அந்த ட்ராக் உன்னோட ஒரு இதுவா இருக்கணும், அது தொடர்ச்சியா இருக்கணும் அது. ஸோ இந்த ட்ராக்னு ஒன்று ரொம்ப நாளா அவங்க செட் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் திருப்பி சொன்னேன். பார்வதிக்கு எது தெரியுதோ இல்லையோ, ரொம்ப தெரியும். அந்த பிக் பாஸே சொன்னாப்லே இந்த கேமை கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு சர்வைவர் ஆனாங்க, அதுலயே போய் அவங்க பிக் பாஸ் தான் ஆட்டு இருந்தாங்க. அவனுக்கு தான் ஆச்சு தொத்து விட்டாங்க. தலைவரே பார்வதி வந்து வார்டன் இல்ல. தலைவரே பார்வதி வந்து வார்டன் இல்ல. புரியல. சாண்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா வார்டன். இல்ல அவங்க தான் வார்டன். வார்டன் இல்லைங்க, அவங்க தான் வார்டனுங்க. பார்வதி தான் வார்டன். எஃப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன். சாண்ட்ரா ஸ்டூடெண்ட், நார்த்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி ட்ராக்கோட தொடர்ச்சியா கண்டினியூஷனா ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதுதான் ப்ரோமோல போகும். அப்படி இல்லைன்னா ஃபன் ப்ரோமோஷன்றது எப்பயாவது அப்பப்ப போடுவாங்க. நீங்க இந்த ப்ரோமோ விஷயத்த வந்து